வணக்கம். ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டோர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. ஏற்கனவே நான் உங்களுக்கு அப்பீல் வைக்கிற மாதிரி தயவு செஞ்சு என்னுடைய வீடியோக்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. நீங்க என்ன கருத்துக்களை கீழே பதிவிடுறீங்களோ அதுக்கு ஏற்ப நான் நியூஸை வந்து சூஸ் பண்ணி அன்னன்னைக்கு நடக்கிற நாளில் ஒரு நியூஸை நான் சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு அளிக்குமாறு வேண்டுகிறேன். இப்ப இது 2வது இந்த பதிவு விஜயகாந்தை பற்றிய பதிவு தான். அவரு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற துணியில, நேத்திக்கு நம்ம வந்து வேற ஒரு கோணத்துல அவர் எப்படி அழிவு 2016 எலெக்ஷன் அழிவுக்கு காரணமா இருந்ததோ, அதை தொடர்ந்து இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டு வராங்க. அப்படின்னு என்னன்னா, இவரு தெலுங்கரு, இவரு தமிழர் கிடையாது, இவர் என்ன தமிழுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு, இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்வதன் மூலமாக அவங்க வந்து சீமானை தூக்கி பிடிக்கிறாங்க. அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனையிலும் தமிழ்நாட்டு பிரச்சனையிலும் வந்து இவரோட, அதாவது விஜயகாந்தை விட சீமான் தான் அதிகமா உழைக்கிறாரு, சீமான் தான் வந்து தமிழர்களுக்கான தலைவரா மாறிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவை இவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 2009ல இருந்தே இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிலும் குறிப்பா இப்ப நீங்க சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் வந்து சோசியல் மீடியாவோட ட்ரால் மெட்டீரியலா மாறி போனது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு மீட்டிங்ல வந்து சத்தம் போடாதீங்கன்னு பல்ல கடிக்கிறத வந்து அதை பெருசாக்கி அவரை ஒரு கோமலியா ஆக்கி இந்த ஊடகங்களும் இதுக்கு சதி, இந்த ஊடகங்கள் பண்ண சதியோட சேர்ந்து சீமான் வந்து ஏகப்பட்ட வீடியோவில் விஜயகாந்த் அந்த அளவு கேவலமாலாம் பேசியிருக்காரு. அவர் வந்து அவர் குடிகாரனும், அவருக்கு வந்து ஒன்றும் பேச தெரியாதுன்னும், அவர் ஒன்றும் தமிழர்களுக்காக எதுவும் செய்யல அப்படின்னு இவர் சொல்ல போக, அந்த சோம்பிகள் நான் தமிழர் சோம்பிகள்லாம் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவருக்கும் வந்து தமிழ் குடி டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆராய்ச்சி என்னன்னா, இவர் தமிழரா அல்ல தெலுங்கரா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஆராய்ச்சி இவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. நம்ம பார்க்குறோம். இப்போ கூட இப்போ இந்த அவருடைய இறப்புல கூட அதுல அரசியல் பண்றதுக்கு அந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்து பண்ற அடாவடியை வந்து நம்ம சில என்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவர் வடுக வந்தேரிங்கிறதும், அவர் தெலுங்குங்கிறதும், அவருக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தங்கிறதும், இந்த மாதிரியான ஒரு நிறைய பதிவுகள் இதை பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம அடித்து சொல்லலாம், விஜயகாந்த் சீமானை விட முக்கியமான தமிழர், பச்சை தமிழர் அவர்தான். அவருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்திருக்கிற கூட்டங்களை பாருங்க, அவருக்கு உதவி யாரெல்லாம் அவருக்கு உதவி செஞ்சாரோ அவங்களுடைய நன்றியை பாருங்க. அவருக்காக மன உருகி அழுகிறவங்க எல்லாம் என்ன தெலுங்குகளா? தமிழர்கள் தானே அழுகுறாங்க. அவரை விட சீமான் தமிழரா நான் கேட்கிறேன். சீமானுக்கு விஜயகாந்தனுடைய பாப்புலாரிட்டிலையும் அவருடைய நேர்மையிலையும் அவருடைய தமிழ் பற்றிலையும் 10ல் 1 பங்கு கூட சீமானுக்கு கிடையாதுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த இந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்து தொடர்ந்து வந்து அவர் வடுக வந்தேரி, அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப கூட அவருடைய சாவுல கூட இந்த மாதிரியான என்ட்ரிஸை போட்டு பழி வாங்குறாங்க. அப்படிங்கிறது இவங்களுடைய உச்சகட்ட அசிங்கத்தை தான் நமக்கு வெளிப்படுத்துது. இவங்களுக்கு வந்து எந்த சென்ஸுமே கிடையாது இந்த நாம் தமிழர் ஆட்களுக்கு. காசுக்காக என்ன மாதிரினாலும் சோரம் போவாங்க போன்றது இவங்கெல்லாம். அது வந்து சரி, இப்ப நம்ம எதுக்கு இவரை வந்து ஏன் இவர் சீமானை விட பச்சை தமிழர் அப்படின்னு நம்ம தம்ப்நெயில்ல போட்டிருக்கோம்னா, இலங்கை தமிழர்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்குமே அவர் மக்களுக்கு. இப்ப இந்த அவருடைய மரணத்தின் போது வந்த மக்கள் எல்லாமே எல்லாம் தமிழர்கள்ங்கிறது சார். தமிழர்கள் ஏறக்குறைய 50 புதிய இயக்குனர்கள் மற்றும் உதவி இயக்குனர்கள், கேமராமேன் அப்படிலாம் பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து படித்த அவர்களுக்கு அவர் வந்து வாழ்வு கொடுத்திருக்காரு. அவர் துணிஞ்சு அவங்களெல்லாம் மற்ற இயக்குனர்கள் நெருங்காத காலத்துல அந்த தமிழர்களுக்காக அவர் 50 பேரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு வருதுன்னா சினிமாவில் காரணம் என்னன்னா, பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் என்கரேஜ் பண்ணி அவர் நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. சில பேருக்கு கம்மியான ரேட்டுக்கெல்லாம் நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்படி பண்ணியிருக்காரு. அப்புறம் சினிமா தேடி சென்னையை நோக்கி வர எந்த ஊர்ல இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அவர்களை அரவணைத்து வரவழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுவது முதல் அவர்களுக்கு வந்து என்னென்ன செஞ்சிருக்காரு. இப்போ வீட்டுக்கு போறதுக்கு காசுலாம் கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது இதெல்லாமே அவர் விளம்பரப்படுத்தாமலே இருந்திருக்காரு.
சீமான் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு நாள் போயிட்டு பிரபாகரனோட 5 நிமிஷம் போட்டோ எடுத்ததை வந்து 10 வருஷமா வந்து பிரச்சாரம் பண்ணி அதன் மூலம் காசு பார்க்குற அந்த ஒரு கேடுகட்டத்தனம்லாம் விஜயகாந்த் கிட்ட கிடையாது. அவரு இந்த கையால் செஞ்சதை அடுத்த கையில சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி இடது கையால் வழங்கியதை வலது கையால் வழங்கியதை இடது கையால் கூட சொல்லாதவர். அந்த மாதிரி ஒரு உத்தமரான அவர். ஸோ பொது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுக்கு இல்லை உலக தமிழர்களுக்கு அவருடைய உதவி என்பது, அவருடைய உழைப்பு என்பது, அவருடைய ஆதரவு என்பது முழுவதுமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2வது இலங்கை தமிழர்களுக்கு அவரை மாதிரிலாம் அவரு செஞ்ச அளவுக்கு சீமான்லாம் செய்யவே இல்லை. சீமான் வந்து வாய் வார்த்த ஆமக்கறி வடை கறி ஆம சோறு இதே தான். இந்த சாப்பிட்ட விஷயத்த மட்டும்தான் பேசி அதன் மூலம் உறவுகள்கிட்ட, அதாவது இலங்கை தமிழர்கள்ட்ட, வெளிநாட்டு உறவுகள்கிட்ட, பிளஸ் இங்க இருக்கிற தமிழ் உறவுகள்கிட்ட வந்து நிதி திரட்டி பண்றது. வாய் உதார் விட்டு வாய் மூலம் வடைச்சு விட்டு அதை வந்து காசாக்குற வேலையை தான் அவர் பண்ணியிருக்காரு. வேற விஜயகாந்த் வந்து இலங்கை தமிழர்களுக்கு அவருடைய கல்லூரிகளை வந்து இலவசமா இடம் கொடுத்துருக்கிறாரு. அந்த பணம் கட்ட வசதி இல்லாத இலங்கை தமிழர்களுக்கு அவர் பணம் கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம முன்னிட்டே இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை விட வந்து பிரபாகரன் மேல் மிகுந்த பற்று உள்ளவர். இலங்கை தமிழர்கள் மிகுந்த பற்று இருந்ததால தான் அவர் தன்னுடைய மகனுக்கே விஜய் பிரபாகரன் சொல்லி பேர் வச்சாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க உள்ள இலங்கை அகதிகள் முகாம்கெல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு. நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு அகதிகள் முகாம்ல இருந்து. அப்புறம் பிரபாகரன் மேல் உள்ள ஒரு அன்பால், ஒரு பற்றுதலால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இலங்கை தமிழர்கள்லாம் வந்து வாடும் போது, வதைப்படும் போது, நொறுக்கப்படும் போது, எனக்கு என்ன என் பர்த்டே நான் ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறத மனசுல வச்சு முழுவதுமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாளை வந்து பிரபாகரனுடைய பிறந்த நாளா இருந்தாலும் சரி, மாவீர தினமா இருந்தாலும் சரி, இவருடைய பிறந்த நாளா இருந்தாலும் சரி, தொடர்ந்தட்டியா பாத்தீங்கன்னா அன்னைக்கு சேவை செய்யும் நாட்களாக அவர் பயன்படுத்திருக்காரு. ஏழைகளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது, இலங்கை தமிழர்களுக்கு கூப்பிட்டு வச்சு பணம் கொடுக்கறது, பண முடிப்பு கொடுக்கறது, அவங்களுக்கான நிறைய உதவிகளை செய்யறது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய தொண்டாற்றிருக்காரு இலங்கை தமிழர்களுக்கும், பொதுவான தமிழர்களுக்கும், நம்ம தமிழர்களுக்கும். அதனால அவரை எந்த வகையிலையும் வந்து தமிழர் இல்லைன்னு எவனாவது சொன்னான்னு வைங்க, அதை வந்து நீங்க மக்களே, இந்த மக்கள் இவ்வளவு நெரிசல்ல இவங்க எவனாவது போய் சொல்லியிருக்கட்டுமே அவர் தமிழர்கள், அவர் தெலுங்கர்னு உதப்பட்டு மிரிப்பட்டு போயிருப்பாங்க. அந்த அளவு தமிழர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு பச்சை தமிழர். அவரை வந்து அவர் வந்து தெலுங்குங்கிறது, அவர் வந்தேரிங்கிறது, அவர்லாம் யாரு தமிழர்களுக்கு சொல்றது அப்படிங்கிறது, அவர் கிண்டல் பண்றது, இந்த வேலைகள்லாம் வந்து இந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்து இதோட நிறுத்திக்கணும். இது தொடர்ந்துச்சுன்னா உங்களை வந்து தமிழர்கள் வந்து காரி துப்புவாங்க. எல்லாருக்கும் லெபார்டரி டெஸ்ட் எடுக்கிறது, யாரு ஏதாவது இப்போ நான் எழுத்து பேசுனேன்னா என்னோட நான் சுத்தமான தமிழன். ஆனா எனக்கு கூட கமெண்ட் கீழே எப்படி போடுறாங்கன்னா, தெலுங்கு வந்தேரி. ஏடா உங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையவே கிடையாதா? எதையும் யோசிச்செல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சிந்தனை இருக்கு, ஆறறிவு இருக்கா இல்லை உங்களுக்கு இல்லையா? ஒரு பொதுவான விஷயத்தை பேசும்போது, ஒரு நேர்மையான விஷயத்தை சொல்லும்போது, ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து விமர்சன கண்ணோட்டத்தோடு சொல்லும்போது, உடனே இவன் தமிழன் கிடையாது, இவன் வந்து தெலுங்க, இவன் வந்து வடுக வந்தேரி அப்படின்னு எல்லாத்துக்குமே சீல் குத்தி, நீங்க யாருப்பா என்ன தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு? நீங்க யாரு? நீங்க என்ன தெலுங்கர்கள்னா உங்களுக்கு என்ன வேற ஆட்களா? 400 வருஷம் 500 வருஷம் இங்க தமிழ்நாட்டிலே தங்கி தமிழர்களுக்காக தங்களுடைய வாழ்வு கொடுத்து, தமிழ்ல பேசி, தமிழ்ல கவிதை எழுதி, தமிழ்ல சிறுகதை எழுதி, தமிழ்ல இலக்கியம் படிச்சு, தமிழ்லயே பேசி ப்ரொஃபஸரா இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க தங்குனவங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம உடனே ரத்தத்தை கீறி, உடம்பை கீறி ரத்தத்தை எடுத்து இது தமிழ் ரத்தம் இல்லை, இது தெலுங்கு ரத்தம் நம்ம சொல்லுவோமா? இது வந்து ஒரு அயோக்கியத்தனம் இல்லை? ஒருத்தருடைய மரணத்துல கூட அவரை கொச்சப்படுத்துறீங்களே தமிழன்ட்டு தெலுங்கன்ட்டு. வந்திருக்கிற கூட்டத்தை போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவர் தமிழரா இல்லையா அப்படிங்கிறத பேசலாம். எனவே இப்ப நமக்கு வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல அவங்க மூதாதையர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு 1000 வருஷம் 500 வருஷம் 200 வருஷம் இங்கேயே வந்து தங்கி
தமிழ் காற்றை சுவாசித்து, தமிழை படித்து, தமிழில் பேசி, தமிழுக்கு தொண்டு செய்து, தமிழர்களுக்கு தொண்டு செய்ற எல்லாருமே பச்சை தமிழர்கள் தான். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படிங்கிறதோட, இந்த பதிவை நிறுத்திக்குவோம். நன்றி, வணக்கம்.